தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. கன்னி ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடவா கதிர்வேலா, நீதான் இந்த கன்னி ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தினமும் ஆண்டவனை துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. இவங்களை அவ்வளவு சீக்கிரமா யாராலையுமே ஏமாத்த முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதான் இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையுமே ஈஸியா பழகக்கூடியவங்களா இருக்காங்க. அதனால் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாலும் அதிக லெவல்ல இருக்குதுங்க. இவங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணநலன்களை கொண்ட கன்னி ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, நலமா இருக்கீங்களான்னு கேட்டீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய அதிசயமாக இருக்குது. நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க. கன்னி ராசிக்காரர்களே, உங்களுடைய வருத்தங்களும் துன்பங்களும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாமல் போக போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் காணாமல் போக போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னி ராசிக்காரங்களே, இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில சூரிய பகவான் இருக்காரு. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க. ரண ருண ரோகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில இருக்காங்க. தொழில் ஸ்தானத்துல குரு பகவானும் அயன சயன போகஸ்தானத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. இந்த கிரக நிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க மனசுல இது நாள் வரைக்கும் இருந்த மன குழப்பங்கள் எல்லாமே காணாம போக போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையும் நல்ல விதமா அமைய போகுது. இந்த வீடியோ பதிவு முழுமையா கன்னி ராசிக்காரங்களுக்கானதுங்க. இந்த புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம்ங்க. இந்த மாதத்துல அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. ஏன்னா இது உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும். சனீஸ்வர பகவானுக்கு இது மிகவும் பிரியமான மாதமா இருக்குதுங்க. அதனால விஷ்ணு பகவானை வழிபடுவதன் மூலமா அவருடைய கருணை பார்வையை நீங்க பெறலாங்க. புரட்டாசி மாதத்துல விரதம் இருப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க. விஷ்ணு பகவானை வழிபடுவதால மகாலட்சுமியின் அருளும் சனீஸ்வர பகவானின் கருணை பார்வையும் உங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசி சூரிய பகவான் வருவதால் சனீஸ்வர பகவான் சில சோதனைகளை கொடுக்க தயாரா இருப்பாருங்க. சனீஸ்வர பகவானின் பாதிப்பு குறைய விஷ்ணு பகவானை கெட்டியா பிடித்துக் கொள்ள வேண்டும். விஷ்ணு பகவானை வழிபடுவதால சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு குறையுங்க. புரட்டாசி மாத கிரக நிலைப்படி கன்னி ராசிக்காரங்களுக்கு மாத தொடக்கத்துல ராசிநாதன் புதன் ராசியில சஞ்சாரம் செய்றாருங்க. இதனால வருமானம் வந்தாலும் விரயம் வர வாய்ப்பு இருக்கு. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். 10ல குரு இருக்கிறதுனால பதவியில மாற்றம் வரலாம். புதன் துலாம் ராசிக்கு போவதால பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட போகுது. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க போகுதுங்க. குரு கடக ராசிக்கு இந்த மாதம் அதிசார கதியில போவதால குடும்பத்துல பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. சனி பகவான் கும்ப ராசியில வக்ர கதியில இயங்குவதால பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. சனி வக்ர நிலையில இருப்பதால கன்னி ராசிக்கார வாழ்க்கை விஷயத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மனைவியிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கணும். பண விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. யாருக்கும் சிபாரிசு செய்ய வேண்டாம். கோபத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. நிதானத்தை கடைபிடிக்கணும். ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க. கன்னி ராசிக்காரங்க இந்த மாதம் பணம், உறவுகள், வேலை மற்றும் தொழில் விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் குறை காணும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். சோம்பேறித்தனத்தை தவிர்க்க வேண்டும். இறைச்சி சாப்பிடுவதை
மது அருந்துவதை போன்றவற்றை நீங்க தவிர்க்க வேண்டும்ங்க. இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா, இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யாரு ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது. மற்றவங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய கன்னிராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் நடக்க போகுது. வீண் பிரச்சனையால மனக்குழப்பம் ஏற்படலாம், எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. பயணங்கள்ல தடங்கள் ஏற்படலாம், கவனமா இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்படலாம், எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதங்கள் நீங்க போகுதுங்க. போட்டிகள் சமாளிக்கும் திறமை உண்டாக போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படுங்க. சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் மாறப்போகுது. குடும்பத்துல நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன பிரச்சனை எல்லாமே காணாமல் போயிருங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்க போகுது. பெற்றோர்கள் சொல் பேச்சை கேட்டு நடந்துக்க போறீங்க. பெண்களுக்கு பயணங்கள்ல எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம், எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. யோசிச்சு செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரக்கூடியதா இருக்குதுங்க. கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்ல நேரலாம். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண போறீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது நல்லதுங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்வீங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், கவனமாக பேசுறது நல்லதுங்க. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம், கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி நடக்க போகுது. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதங்களை பிறந்தவங்க கன்னி ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம். இவங்க எல்லாருடைய நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியம் கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்துதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பான்னு நினைச்சிருவாங்களோ, இந்த சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்கார்? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக படைச்சிருக்கார். உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல உதவுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இந்த கலியுகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டுங்க, எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல ஒரு 10% பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும்.
அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும், குளம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த சூரிய பகவானுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க. இந்த உலகத்துல ஒரு சராசரி மனிதனுடைய ஆசைகள் என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதான் ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்க இது நாள் வரைக்கும் அடைய முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பண பிரச்சனை எல்லாமே காணல் நீரா மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுதுங்க. கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்க நல்லா இருக்கணும் அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாம எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கீங்க. நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்துல 190% பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, பழகும் போதும் சரி எச்சரிக்கையா இருக்கணும். உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க. நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க இளமையான தோற்றத்துடனும் மனதளவுல சந்தோஷமாகவும் இருப்பாங்க. இவங்க மனதளவுல எதையுமே வைத்து கொள்ளாம பிறரை கெடுக்க நினைக்காம பேராசை இல்லாம இருக்கிறதுனால எப்போதுமே அழகா இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருந்தா அந்த வீட்டுல முழு பொறுப்பையும் இவங்க தான் ஏத்துக்குவாங்க. அடுத்ததான் நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உத்தியோகத்துல உயர்வு உண்டாக போகுது. மனசுல இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்பட போகுது. போட்டிகள்ல பங்கு பெற ஆர்வம் உண்டாக போகுதுங்க. மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க போறீங்க. ஆனா மற்றவர்களிடம் பழகும் போதும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சமூகத்துல கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேற போகுது. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுது. அடுத்ததான் நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்துல உற்சாகம் இருக்க போகுது. மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்ல போறாங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்பட போகுது. பிள்ளைகளால மருத்துவ செலவு ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையா குழந்தைகளை பார்த்துக்கோங்க. பேச்சின் இனிமையால எளிதில் காரியத்தை செய்து முடிக்க போறீங்க. எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்கள்ல உங்களுடைய ஆர்வம் உண்டாக போகுது. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல சுப காரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. அடுத்ததான் நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் சிறப்படைய போகுதுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெற போறீங்க. வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்க போகுது. பழைய பாக்கிகள் வசூலாக போகுது. அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடிய போகுது. உத்தியோகத்துல பதவி உயர்வு உண்டாக போகுது. நீண்ட தூர பயணங்களால காரிய அனுகூலம் உண்டாக
போகுது. சக பணியாளர்கள் மூலமாக உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத குழந்தைகள் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு வந்தீங்கன்னா போதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் உதவி பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்க, படிக்கிறதுக்கான செலவுகளை ஏற்றுக்கோங்க, ஒரு பேனா ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. அந்த உதவிகளை செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் பல மடங்கு அதிகரிக்கும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மேலும் உங்களுக்கு விரிவான பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். கவனக்குறைவின்றி அதனை செய்வதால் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்காம போற வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்க அதெல்லாம் கவனமா இருந்துக்கணும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு பண நடமாட்டம் சற்றே கவலை தருமே என்றாலும் புதிய கடன்களை பெறாமல் ஏற்கனவே உள்ள சேமிப்புகளின் மூலம் சமாளித்துக் கொள்வீங்க. பணியாளர்களை அரவணைத்து செல்வீங்க. அடுத்ததாக குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவர்களுக்கு வீட்டிற்கு தேவையான சமையலறை பொருட்களை வாங்குவீங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படும். அடுத்ததாக கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். கவலையை விட்டுட்டு சந்தோஷமா இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ஆசிரியரிடம் தங்கள் சந்தேகங்களை கேட்க வெட்கப்பட வேண்டாம். அன்றன்றே சந்தேகத்தை தீர்த்து கொண்டால் தாங்கள் அதிக மதிப்பெண்களை அது பெற உதவுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய காரிய தடைகள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 14, 16 இந்த 2 நாட்கள் சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். அதே மாதிரி சந்திராசிரமம் தினங்கள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த நாளில் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. எங்கும் கவனம், எதிலும் கவனம். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமா இருக்கணும். வார்த்தைகளில் கவனமா இருக்கணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.